இந்த உலகத்தினுடைய வரலாறு கருப்பு மையால எழுதப்பட்ட ஒரு மறக்க முடியாத நாள் இன்னைக்கு. ஆமாங்க, அதாவது ஜப்பானின் ஹிரோஷிமாவுல முதலாக அந்த அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட ஒரு சோகமான நாள் தான் இன்னைக்கு. அந்த அணுகுண்டினுடைய தாக்கத்தை பற்றியும், அது இந்த உலகத்துல அந்த ஹிரோஷிமா நாகசாக்கி மட்டும் இல்லாம இந்த உலகம் முழுக்க ஏற்படுத்திய பாதிப்பையும் ஒரு மாற்றத்தையும் பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். உலகமே இரண்டாக பிளவுபட்டிருந்த ஒரு காலகட்டம். உலகத்துல இருக்கக்கூடிய வலிமையான நாடுகளை எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமா இரண்டு அணிகளாக நின்றுகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் தான் பெரியவன் அப்படின்னு இந்த உலகத்துக்கும் மட்டும் இல்லாம எதிரணியினருக்கும், அது மட்டும் இல்லாம தங்கள் கூட இருக்கிற நாடுகளுக்கும் சொல்லணும், நான் தான் பெரியவன் அப்படின்ற ஒரு இதை உலகம் முழுக்க நிரூபிக்கணும், ஒரு ஈகோவை உலகம் முழுக்க நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணவத்துல இருந்தாங்க. அதாவது இந்த ஒட்டுமொத்த உலகமும் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும், நான் சொல்றத கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஈகோ. இந்த உலகமே நம்ம சொல்றதை கேட்கணும்னா எப்ப கேட்பாங்க? நம்ம மேல ஒரு பயம் இருக்கணும் அப்படின்னா அப்பதான் கேட்பாங்க. அந்த பயம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட மிகப்பெரிய ஒரு அழிவு சக்தி இருக்கணும். அதைத்தான் அப்பதான் அவங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. பயந்தாத்தான் நம்ம சொல்றத கேட்பாங்க. அப்பதான் நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இருப்பாங்க அப்படிங்கிற இந்த ஒரு ஆணவத்துல, இந்த ஆணவத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த இரண்டாம் உலகப்போர். அந்த உலகப்போருடைய உச்சகட்டத்துல எல்லா நாடுகளும் இந்த போர்ல ஜெயிக்கிறதுக்கும், இந்த மற்ற உலகத்தை அடிபணிய வைக்கிறதுக்கும் பயங்கரமான ஆயுதங்களை ரிசர்ச் பண்ணி உருவாக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காகவே ஏகப்பட்ட பொருட்செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட், அமெரிக்காவுடைய ஒரு ப்ராஜெக்டான ப்ராஜெக்ட் மேன்ஹட்டன் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சினுடைய விளைவு தான் இந்த அட்டாமிக் அந்த நியூக்ளியர் பாம். இந்த ப்ராஜெக்ட் மேன்ஹட்டனை லீட் பண்ணவர் ராபர்ட் ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானி. அவர் இந்த ஆட்டம் பாம்பை டெவலப் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணப்ப பகவத்கீதையில சொன்ன மாதிரி நான் தான் காலன், இந்த உலகத்தை அழிக்கவே வந்திருக்கிற அழிவு சக்தி அப்படின்னு சொன்னார். அவ்வளவு பெரிய ஒரு வலிமையான ரொம்ப அழிவு சக்தியை கண்டுபிடிச்சிட்டதாக அவர் சொன்னாரு. இந்த ஆட்டம் பாம் தான் ஹிரோஷிமாவுல போடப்பட்டது. அதாவது அந்த உலக போர்ல கலந்துகிட்ட மற்ற நாடுகள்ல சரண்டர் ஆகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தப்போ ஜப்பான் மட்டும் ரொம்ப தீவிரமாக போராட்டத்துல ஈடுபட்டிருந்தாங்க. இந்த ஜப்பானை அடிப்பணிய வைக்கிறதுக்காக ஆகஸ்ட் 6ஆம் தேதி 1945 ஹிரோஷிமா மேல இந்த ஆட்டம் பாம் லிட்டில் பாய் அப்படிங்கிற கோட் நேமோட போடப்பட்டது. அதாவது கரெக்டா அந்த ஹிரோஷிமா நகரத்துக்கு மேல இருந்து இந்த ஆட்டம் பாம் அன்னைக்கு போடப்பட்டது. மிகப்பெரிய ஒரு சேதத்தை உருவாக்குச்சு. இந்த ஒரு பாம் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்சாலும் பட் அதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வெடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அந்த பாமை போட்ட அடுத்த செகண்டே அந்த கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருந்த அத்தனை பேரும் பாதிக்கப்பட்ட, அந்த 2 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை பில்டிங், அந்த இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இமீடியட்டா இறந்து போனாங்க. அந்த இமீடியட்டா இறந்து போனவங்களுடைய இந்த பாம் விழுந்த அந்த செகண்ட்ல, அந்த மொமெண்ட்ல இறந்து போனவங்க கிட்டத்தட்ட 80,000 பேர் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த சிட்டியினுடைய 70% பில்டிங்ஸ் அந்த கொலாப்ஸ் ஆகி அந்த ஸ்ட்ரக்சரே காலி ஆயிடுச்சு. 70% ஸ்ட்ரக்சர் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்டவங்களும் நிறைய பேர். அந்த ரேடியேஷன் தொடர்ந்து அடுத்து வந்த நாட்களுக்கு, இன்னும் சொல்ல போனா அடுத்த தலைமுறைக்கும் கூட அந்த ரேடியேஷனுடைய பாதிப்பு இருந்திருக்கு. அந்த 1945ஆம் ஆண்டு இறுதிக்குள்ள இந்த பாமுடைய இம்பாக்டால இறந்தவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட அந்த பாம் உருவாக்கிச்சு. உலகத்தையே ஒரு ஆட்டம் காண செஞ்சு, உலகத்தையே ஒரு அதிர்ச்சி ஆக்கிய ஒரு சோகமான ஒரு சம்பவம் இந்த ஹிரோஷிமா தாக்குதல். இந்த தாக்குதலையும் அதுல ஏற்பட்ட அந்த பாதிப்புகளையும் பார்த்து உலகமே பதறிச்சு. ஜப்பான் வேற வழி இல்லாம போரை நிப்பாட்டிட்டு பின்வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆச்சு. ஆனா இந்த தாக்குதலை செஞ்ச அமெரிக்கா எதற்காகவும் கவலைப்படாம போர்ல நம்ம செஞ்ச ஒரு தாக்குதல் அப்படிங்கிறதுலே இருந்தாங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் அந்த பைலட், அந்த பிளைட், அந்த ஹிரோஷிமால அந்த பாம்பை டிராப் பண்ண அந்த பைலட் சொன்ன ஸ்டேட்மெண்ட், எனக்கு இதுல எந்த விதமான ஒரு ரிக்ரெட்டும் இல்லை, ஏன்னா ஒரு சோல்ஜராக என்னுடைய கடமையைத்தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது கரெக்ட் தான். அவர் கொடுத்த ஆர்டர்ஸை அவர் நிறைவேற்றினார். ஆனா
அது வந்து எவ்வளவு பெரிய அழிவை உருவாக்குச்சு அப்படின்னு உலகமே பார்த்துச்சு. அதை விட முக்கியமான விஷயம், அந்த அணுகுண்டை உருவாக்கிய ஓப்பன்ஹைமர் அதை உணர்ந்தார். எவ்வளவு பெரிய அழிவு சக்தியை நாம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு அவர் உணர்ந்தாரு. அந்த உணர்ந்ததுமே அவர் வந்து அமெரிக்க அதிபர்கிட்டயே நேரடியா சொன்னார், என்னுடைய கைகள்ல ரத்தக்கரை படிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரியான அழிவு சக்திகளை மனிதர்கள் கண்டுபிடிக்க கூடாது. மனித இனத்திற்கு அழிவாக இருக்கும். மாறாக மனிதர்கள் வந்து ஆக்கப்பூர்வமாகத்தான் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதாவது அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் அமெரிக்காவுடைய அடுத்த ரிசர்ச் ஹைட்ரோஜன் பாம்புடைய ரிசர்ச்சுக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிச்சாரு ஓப்பன்ஹைமர். நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு நாடை வந்து மற்ற நாடுகள்லாம் பார்த்து நடுங்க வைக்கக்கூடிய ஒரு ஆயுதம். இந்த எதை பார்த்தீங்கன்னா உலக யுத்தத்தையே வந்து முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு வெப்பன். அவர் நினைச்சிருந்தா எத்தனையோ நாடுகள் அவருக்கு எவ்வளவோ பணம் கொடுத்து இந்த மாதிரியான இன்னும் பல ஆயுதங்களை டெவலப் பண்ண சொல்லியிருப்பாங்க. அமெரிக்கா மட்டும் இல்லாம எந்த நாடு வேணாலும் அவருக்கு பணம் கொடுத்து செய்ய சொல்லியிருக்கலாம். ஆனா அவரு அதெல்லாம் நினைக்காம தன்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுது அதை தான் கேட்டார். தன்னுடைய மனசாட்சிப்படி தான் செய்த தவறு, இந்த மாதிரியான அழிவு சக்தியை நாம கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு அவர் ரொம்ப உறுதியா இருந்தார். அது உறுதியாக இருந்தது மட்டும் இல்லாம உலகத்துக்கும் அது எடுத்து சொன்னாரு. தன்னுடைய மனசாட்சிப்படி இந்த உலகத்துக்கு இருந்தார். அதுக்காக அவர் சந்தித்த இன்னல்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஏன்னா அமெரிக்கா வந்து அவர் மேல அவ்வளவு தடைகளை விதிச்சாங்க. ஆனா எதற்கும் சளைக்காம, நான் ஒரு மிகப்பெரிய தவறை செஞ்சுட்டேன், மறுபடியும் அந்த தவறை செய்ய மாட்டேன், இந்த உலகமும் அந்த மாதிரியான ஒரு தவறை செய்யக்கூடாதுன்னு ரொம்ப தைரியமாக குரல் கொடுத்தாரு. அதுதான் அவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம். இந்த உலகம் அப்படிங்கிறது நமக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல தான் நம்மளுடைய ஆராய்ச்சிகளை செலுத்தணும், கண்டுபிடிப்புகளை கொண்டு வரணுமே தவிர அழிவுக்கு கொண்டு போற பாதைகளை போகக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நமக்கு புரிய வச்சிருக்காரு ஓப்பன்ஹைமர். இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.